ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி ஒரு 18+ ஸ்டோரி. ஸோ அதனால சின்ன பசங்க யாரா இருந்தீங்கன்னா வீடியோ பார்க்காதீங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸும் சின்ன பசங்களை வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வச்சுட்டு பார்க்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட்டும் பண்ணிடுங்க. சுதர்சனுக்கு 34 வயசு ஆகுதுங்க. இவரு வந்து சின்ன வயசுல இருந்தே கிளீனரா தான் ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 27 வயசுல இவனோட பூர்வீக சொத்து கொஞ்சம் வித்ததுனால, அது மூலியமா கொஞ்சம் காசு வந்திருக்கு. அந்த காச வச்சு ஒரு 3 லாரியும் வாங்கியிருக்காரு. ஸோ அப்படி அந்த 3 லாரி வாங்குறவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிச்சு, இவரு, அதுக்கப்புறம் வந்து இவங்க தம்பி, அப்புறம் இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வந்து அந்த லாரிய வந்து ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிருக்குன்னா, அவரு ஃப்ரெண்டு வந்து தனியா வந்து ஒரு லாரி வாங்கி அவர் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இருந்த அந்த லாரிய வந்து சுதர்சனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவரோட மச்சான் கிட்ட குடுத்து அவர வந்து ஓட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மச்சானும் ஒரு தம்பியும் வந்து இந்த லாங் ட்ரிப் இருக்கும் பார்த்தீங்களா? தமிழ்நாடு விட்டு வெளியில போறதா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாடுக்குள்ளேயே வந்து இந்த கன்னியாகுமரி அந்த மாரி லாங் டிஸ்டன்ஸ்ல போற ட்ரிப் எல்லாமே வந்து அவங்க தம்பியும், அவர் மச்சானும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சுதர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல்ல இருக்கிற ட்ரிப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு 300, 400 கிலோமீட்டர் இருக்கிற ட்ரிப் இது எல்லாமே மட்டும் தான் சுதர்சன் பார்க்குறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுதர்சனுக்கு வந்து குழந்தை பொறந்து ஒரு 3 மாசத்துல இருந்தே வந்து அவர் லாங் ட்ரிப் போறது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா, அவங்க குழந்தைக்கு வந்து ஒரு சில பிரச்சனை இருந்ததுனால, இவரு லாங் ட்ரிப் போறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, எப்படியாவது வந்து ஒரு நாள்ல வந்து வீட்டுக்கு வர மாரி தான் இவரு எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ, அப்ப அதிகமா வந்து இவரு எங்க ட்ரிப் போயிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கலுக்கு தான் போயிட்டும் வந்துட்டு இருக்காரு. இந்த நாமக்கல் அதிகமா போறதுக்கான காரணம் என்னன்னா, அங்கிருந்து வர முட்டலோடா இருக்கட்டும், அப்புறம் அங்கிருந்து கோழிகள கொண்டு வந்து இங்க சென்னையில இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டலாம் இந்த சப்ளை பண்றது, இந்த மாரி வேலைகள் தான் அதிகமா அவரு பார்த்துட்டும் இருந்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாளு நாமக்கல்லுக்கு போயிட்டு சென்னைக்கு வர வழியில தான் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தினால இவரோட வாழ்க்கையே மாறும்ன்றது இவருக்கு அப்ப தெரியல. அது என்ன சம்பவம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கவும் போறோம். இந்த சம்பவம் எப்போ நடந்ததா சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 2006 காலகட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இவரு அதிகமா வந்து நாமக்கல் போயிட்டு அங்கிருந்து சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து சென்னைக்கு சப்ளை பண்ணுவார்ல. இதுக்கு நடுவுல ஒரு சில வேலைகளும் அவரு பார்ப்பாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருந்து எடுத்துட்டு வர சரக்கு, இந்த சரக்கு வந்து போற வழியில இருக்கிற ஒரு சில ஊர்கள்லயும் வந்து அந்த சரக்க வந்து அவர் சப்ளை பண்ணணும். இட் மீன்ஸ் அங்கிருந்து அந்த பிராய்லர் கோழிலாம் வந்து கூண்டுல போட்டு வாங்கிட்டு வருவாரு. அப்படி வாங்கிட்டு வரதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விழுப்புரம், திண்டிவனம் இந்த மாரி ஊர்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஊர்ல இருக்கிற கடைக்காரங்க எல்லாமே வந்து மெயின் ரோடுக்கு வந்துருவாங்க. மெயின் ரோட்டுக்கு வந்த உடனே இவரு என்ன பண்ணுவாருன்னா, வண்டி அங்கங்க நிறுத்தி யார் யாருக்கு எவ்வளோ சப்ளை பண்ணணுமோ அவங்களுக்கெல்லாம் குடுத்துட்டு தான் சென்னைக்கும் வருவாரு. சில நேரத்துல வர வழியிலே எல்லாமே குடுத்துட்டு வெறும் எம்ப்டி வண்டியா தான் சென்னைக்கும் வருவாரு. சில நேரத்துல வந்து கொஞ்சம் சரக்கோட சென்னைக்கு வந்து சென்னையில இருக்கிற ஒரு கடையிலயும் வந்து சப்ளை பண்ணிட்டும் போயிடுவாரு. இதுதான் அவரோட ரொட்டீனாவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வர வழியிலே வந்து விழுப்புரத்துல ஒரு கடையில வந்து மொத்தமா அந்த சரக்கு எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. வாங்குனதுக்கு அப்புறம் வண்டி அங்கேயே எம்ப்டியா ஆயிருது. ஸோ அதுக்கப்புறம் இவரு என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து வண்டி ஓட்டி வரும்போதே வந்து திண்டிவனம் கிட்ட இவருக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாரி இருக்கு. தூக்கம் வர மாரி இருந்ததுனால, வண்டிய ஓரமா நிறுத்திட்டு டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய ஓரமா நிறுத்துறாரு. ஸோ நிறுத்திட்டு அங்க இருக்கிற ரோடு சைடு கடையில வந்து டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. மணி கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி. அந்த டைம்ல வந்து ரோட் சைடுல வந்து ஒரு 4 பேர் வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஜஸ்ட் கேஷுவலா தான் ஒரு 4 பேர் நின்னுட்டு இருக்காங்க அப்படின்றத சுதர்சனும் பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது தான் இவருக்கு தெரியுது அதுல ஒரு பொண்ணு இருந்துட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனா இவங்க ஏன் நிக்கிறாங்க, எதுக்கு நிக்கிறாங்கன்னு ஒரு சுத்தமா தெரியாது. டீ குடிச்சிட்டு ஒரு ரோடு கிராஸ் பண்ணி தான் மறுபடியும் ஒரு வண்டி எடுக்கணும். ஸோ ரோடு கிராஸ் பண்ணி வராரு. ரோடு கிராஸ் பண்ணி வரும்போது அந்த 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாருன்னா, சுதர்சன பார்த்துட்டு அவர் பின்னாடியே வராரு. இவரு ஏன் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு. "என்னங்க வேணும்? எதுக்கு என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்போ அவரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க சென்னை தான போறீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "ஆமா சென்னை தாங்க போறேன்" அப்படின்னு சொன்ன உடனே, "இந்த மாரி நாங்க சென்னைக்கு போணுங்க. சென்னை மெரினா பீச் வரைக்கும் போனா எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. எங்கள வந்து அங்க டிராப் பண்ணிடுறீங்களா?" அப்படின்ற மாரி சுதர்சன் கிட்ட கேட்கறாங்க. சுதர்சன் அப்ப என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "என்னால மெரினா பீச் வரைக்கும்லாம் போக முடியாதுங்க. நான் வந்து கோயம்பேடு வரைக்கும் போவேன். கோயம்பேடு லெஃப்ட் எடுத்து எங்க வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ போற வழியில உங்களுக்கு கோயம்பேடுல இறக்கி விட்டுறேன். அங்கருந்து உங்களுக்கு வண்டி நெறைய கிடைக்கும். போயிடுங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, "சரிங்க நாங்க இறக்கி விட்டுருங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவரும் வந்து சரிங்க ஏறிக்கிங்க அப்படின்னு சொன்ன உடனே, அவரு என்ன பண்றாருன்னா, கையில வந்து கொஞ்சம் பணம் இருக்கு. அந்த பணத்த சுதர்சன் கிட்ட குடுக்குறாரு. "இத கொஞ்சம் வச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. அப்போது இருந்த காலகட்டத்துக்கு அந்த பணம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். என்னடா இது பஸ்லயே இவங்க போயிருக்கலாம். இல்ல ஒரு தனியா ஒரு வண்டி எடுத்தா கூட போயிருக்கலாம். எதுக்கு இவங்க என்கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்கிறாரு. "ஏங்க இந்த காசு நீங்க வண்டி எதனா புடிச்சு போயிருக்கலாம்லங்க" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லைங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கிடைக்கல. நாங்க எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வண்டிக்கு நாங்க ட்ரை பண்ணோம். வண்டி எதுவுமே கிடைக்கல. பஸ்ல போலாம் பார்த்தோம்னா எங்களுக்கு சேஃப் கிடையாதுங்க. நீங்க கொஞ்சம் விட்டுருங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க.
சரின்னு சொல்லிட்டு சுதர்சன் வந்து எதுவுமே யோசிக்காம சரி ஏறுங்க வண்டியிலன்னு சொல்லிட்டு ஏறிட்டு இவர் என்ன பண்ணா வழக்கம் போல வண்டியை வந்து ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் வண்டி ஓட்டும் போது ஒரு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக எஃப்எம் ரேடியோவில் வந்து பாட்டு கேட்கறது ஒரு வழக்கம். ஸோ எஃப்எம் ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுட்டு வண்டி வந்து பொறுமையாக ஓட்டிட்டு தான் போயிட்டு இருக்காரு சென்னைக்கு. பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து கேட்கறாரு, எவ்வளோ நேரம் அங்கே சென்னைக்கு போகிறதுக்கு இங்கேன்னு கேட்டோடனே ஒரு 4:30 5 மணிக்குள்ளலாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, விடியதுக்குள்ளே போயிடுங்க, ஒரு 5:45 நீ விடிஞ்சிடும், அதுக்குள்ளே போயிடுங்க, நாங்கள் அதுக்குள்ளே மெரினா பீச்சுக்கு போய் ஒரு சாயங்காலம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னேன். இவரும் வந்து சரி ஏதோ பண்ண போறாங்க போல, நம்மளுக்கு காசு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்தா சரிங்க நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு வண்டி கொஞ்சம் வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இவர் சின்ன கிட்ட வர வர என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஊர் பேர் சொல்றாரு. அந்த ஊர் பேர் நான் சொல்ல விரும்பல, அது ஏன்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ அந்த ஊர்கிட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா வண்டியோட ஹெட்லைட் வந்து ஃபிளிக்கர் ஆகுது, அமுங்கி அமுங்கி எரியுது. அட் சேம் டைம் என்னன்னா இவர் எஃப்எம் ரேடியோல பாட்டு கேட்டுட்டு இருக்காருல்ல, அது எல்லாமே ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்குது. டோட்டலாக அந்த வண்டியை வந்து ஒரு மாதிரி வினோதமா அந்த வண்டியில நடக்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆனோடனே என்னடா அது சம்மந்தமே இல்லாம ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் பண்றாரு. ஆக்சிலேட்டர் பண்ணா வண்டி வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் அதுக்கு அவரோட கண்ட்ரோல்லாம் வண்டி வந்து மூவ் ஆகிட்டு போற மாதிரி வந்து இவருக்கு ஃபீல் ஆகுது. இவர் சடனா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆஃப் பண்றாரு. இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு என்னடா ஆச்சு தெரியல, வயரிங்ல எதனா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறங்கி வந்து பாக்குறாரு. பார்த்தா வண்டி நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. சரி பின்னாடி உட்காந்துட்டு என்ன இப்ப பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, பொறுமையா போயிட்டு பின்னாடி சொல்ல போலாம்னு சொல்லிட்டு ஏன்னா வண்டியில ஏதோ பிரச்சனைங்க அதனால பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லலாம்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஏறி பார்க்கறாரு. ஏறி பார்த்தா அங்க இருக்கிற 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கொடூரமான ஒரு முறையில வந்து படுத்துட்டு இருந்தானே அப்படி இருக்கும். கை காலெல்லாம் மடங்கி கால்லாம் ஒரு மாதிரி மடக்கிட்டு அந்த மாதிரிலாம் படுத்துட்டு இருந்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து எல்லாமே படுத்துட்டு இருக்காங்க. இவர் பார்த்தோன்னே இவங்க ஏன் விகாரமா தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிட்டு எழுப்புறாரு ஒரு ஒருத்தரையா. எழுந்திரிக்கல யாருமே. என்னடா அது எழுந்திரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மூக்கு கிட்ட வந்து கை வச்சு பாக்குறாரு, நெஞ்சு கிட்ட காலை வச்சு பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா தெரியுது அங்க இருக்கிற 4 பேருமே இறந்து போயிருக்காங்க. அது இல்லாம அந்த இடத்துல அவங்க ஏதோ பண்ணிருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா அங்கங்க கருப்பு கலர்ல ஏதோ பொடி மாதிரிலாம் இருக்கு. கையில ஏதோ பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க. அவங்க கொண்டு வந்த பையிலையும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே இவருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இவர் இம்மிடியா என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அதே ஊர்ல. அந்த போலீஸ் ஸ்டேஷன் வண்டியை உடனே கொண்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா வண்டியை வேகமா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போனவர் என்ன செய்யறாருன்னா வண்டியை மெயின் ரோட்லயே விட்டு இறங்கி வேகமா போலீஸ் ஸ்டேஷன் ஓடி போயிட்டு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காரு நைட்ல அவர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி வண்டியில 4 பேர் ஏத்துனாங்க, அது ஏத்துன 4 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, எப்படி இறந்தாங்கன்னு தெரியலைங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஹெட் கான்ஸ்டபிள் சொல்றாரு, அவங்க இறந்து போயிட்டாங்க நீ எதனா பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஏங்க அப்படி நான் எதனா பண்ணிருந்தேன்னா நான் ஏங்க போலீஸ் ஸ்டேஷன் வர போறேன், நான் எங்கன்னா போட்டு தானே போவேன், கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாருன்னா வேகமா அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கூப்பிட்டு வர கூட்டிட்டு வந்து பின்னாடி அந்த டோரை திறந்து பாக்குறாங்க. டோரை திறந்து பார்த்தா உள்ள யாருமே இல்ல. அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த பொருள் எதுவுமே உள்ள இல்ல. இவருக்கு வந்து என்ன சொல்றதுனே புரியல. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ல தான் நம்ம வந்திருக்கோம். இந்த 3 கிலோமீட்டர்ல வந்து இவங்க எங்க போயிருப்பாங்க, இல்ல நம்ம தான் பார்த்தது தப்பா, இல்ல உண்மையிலே இப்படி ஒரு ஆள் ஏறினாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் யோசிச்சுக்கிறாரு. அப்ப அந்த ஹெட் கான்ஸ்டபிள் என்ன பண்ணாருன்னா சுதர்சன் காலரை பிடிச்சி கிட்ட எடுத்து ஊதுடா கொஞ்சம் அப்படின்றாரு. ஏங்க நான் குடிக்கலாம் மாட்டேங்கன்னு குடிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்றாரு. அப்ப எப்படிடா இந்த மாதிரி 4 பேர் ஏத்தனன்னு சொல்ற, இப்ப காணும்னு சொல்ற, பைத்தியமா நீ எங்க வேலையை வேற கெடுத்துட்டு இருக்க, ஒழுங்கா போடா இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சனை திட்டி அந்த ஹெட் கான்ஸ்டபிள் அனுப்பிடுறாரு. இவர் அதே யோசனையோட என்ன பண்றாருன்னா வீட்டுக்கும் போயிடுறாரு. வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போது மணி விடிய காலைல 4:30 மணி. ஸோ 4:30 மணிக்கு போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறாருன்னா கீழே வந்து யாரையும் எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வீட்டுக்கு மேலேயே தனியா ஒரு ரூம் இருக்கு. ஸோ அந்த ரூம்ல தான் எப்பவுமே ஒரு போய் தங்குவாரு. அது ஏன்னா லேட் நைட்ல வந்தோம்னா குழந்தைங்கலாம் இருக்கு அதனால நம்ம கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தான் வருவாரு. ஸோ இது ரெகுலரா அவர் பண்ணிட்டே தான் இருக்காரு. லேட் டைம்ல வரும்போதெல்லாம் ஒரு 10 மணிக்கு மேலே வராருனால இதெல்லாம் பண்ணுவார் அவர். அப்படிதான் அவர் என்ன செய்யறாருன்னா மேலே போயிட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே போய் குளிக்க ட்ரை பண்றாரு. பட் தண்ணி கொஞ்சம் ஜில்லுன்னா சரி அப்புறம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படுத்துறாரு. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ரூமே கொஞ்சம் வித்தியாசமா வந்து மாறுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு படுத்துட்டு இருக்க கட்டில் வந்து அடி இந்த கடிகார மூலை எப்படி டக் டக்குன்னு திரும்ப அந்த மாதிரி கட்டில வந்து திரும்ப மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. இவர் செம்ம டயர்ல இருந்ததுனால இவருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா உண்மையில அந்த கட்டு திரும்புறதா இவர் எப்படி கவனிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா மேல ஒரு 0 வாட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம லைட் எரியும் போது நம்ம கண்ணு மூணா தெரியும். அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம கண்ணுல தெரியும். எப்படி கண்ணு மூணா கூட லைட் எரியுதுன்னு தெரியும். அந்த லைட்டோட இது வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகுது அவருக்கு தெரியுது. தெரிஞ்சோன்னா சடனா அவர் ஏந்திச்சு பாக்குறாரு. ஏந்திச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இவர் கட்லு போட்டதுக்கும் இப்ப இருக்கிற கட்லுக்கும் ஆப்போசிட்டா இருக்கிறது இவருக்கு தெரியுது. என்னடா அது கட்ல திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு ஏந்திச்சு பொறுமையா பாக்குறாரு. ஒரு நம்மளுக்கு கனவா இல்ல நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அதனோட ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவர் பொறுமையா அந்த ரூமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடமா வந்து பாக்குறாரு. பார்த்தா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே புரியல. ஏன்னா கட்ல வந்து திரும்பி தான் இருக்கு. நம்ம கட்ல இந்த இடத்துல போடவே இல்லை, எப்படி நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பொறுமையா மறுபடியும் படுக்கிறாரு. அப்படி படுக்கும்போது யாரோ ஒரு காலை வந்து பாத்தீங்கன்னா சீன்ற மாதிரி இருக்கு. அது காலை சீனவங்க வந்து காலை மட்டும் சீண்டல பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடைய சீன்றாங்க. தொடைய சீண்டது மட்டும் இல்லாம இவர் உடம்புல வந்து கை வைக்காத இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கையை வைக்கிறாங்க. இவருக்கு வந்து அந்த டைம்ல வந்து இவரால் முடிச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கவும் முடியல.
இவரு கையை கூட அசைக்க முடியல. அந்த மாதிரி கண்டிஷன்ல அவர் படுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ சடனா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு கூட வந்து ஒருத்தர் உடலுறவு வச்சுக்கிட்டா என்ன நடக்குமோ, அந்த விஷயம் தான் இவருக்கு அந்த இடத்துல நடக்குது. யாரோ லிட்டரலா வந்து இவரு கூட உடலுறவு வச்சுக்கிற மாரி தான் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஆனா இவரால கண்ண திறந்து அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியல. டோட்டலா இவரு கண்ட்ரோல்ல இவரோட பாடி இல்லவே இல்ல. யாரோ ஒரு பாடிய டேக் ஓவர் பண்ணி இதெல்லாம் பண்றது தான் இவருக்கு தெரியுது. ஆனா அந்த டைம் என்ன நடக்குதுன்னா, இவர சுத்தி வந்து ஒரு மாரியான வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்குது. அந்த சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரபிக்ல வந்து ஒரு சில மந்திரம்லாம் சொன்னா எப்படி சொல்லுவாங்களோ, அந்த மாரியான சத்தம்லாம் இவருக்கு கேட்குது. இது எப்படி அரபிக்ன்னு இவருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இவரு இருக்கிற இடத்துல வந்து நெறைய முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அதுல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அரபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய ஆட்கள் தான். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, அந்த சவுண்ட் கேட்ட உடனேயே இவருக்கு வந்து புரியல. என்னடா இது ஒரு மாரி நம்மள சுத்தி நடக்குது. ஆனா நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையே. கண்ணும் திறக்க முடியல. கை, கால் அசைக்க முடியல. நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை தான் இருக்கு போலன்னு சொல்லிட்டு, இவரு அந்த டைம்ல என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட குலதெய்வத்த வந்து வேண்டவும் ஆரம்பிக்கிறாரு. வேண்டுன உடனே என்ன ஆகுது, சடனா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஆயிருது. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் உடம்பே வந்து லேசா ஆகுற மாரி ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ண உடனே அவரு கண்ண முழிச்சு பார்க்குறாரு. கண்ண முழிச்சு பார்த்தோனே மணி வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 6:45. ஸோ இப்பதான் படுத்த மாரி இருக்கு. அதுக்குள்ள 6:45 ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரு எழுந்துச்சு என்ன பண்ணாருன்னா, கடகடன்னு பாத்ரூம் போய் குளிச்சுட்டு, இவரு என்ன பண்றாரு, கீழ போய் அவங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த மாரி நான் போயிட்டு வரும்போது இந்த மாரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாரிலாம் எனக்கு நடக்குது. என்னன்னே எனக்கு புரியலையேம்மா அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மா அப்படியே எதனா காத்து கருப்பு வேலையா தான்டா இருக்கும். நீ என்ன பண்ணு நம்மளோட குலதெய்வம் கோயில் இருக்கு. ஸோ அங்க போயிட்டு நீ பூசாரி கிட்ட போய் வேண்டிட்டு வந்துரு. எல்லாமே சரியா போயிரும்னு சொல்லிட்டு இவருகிட்டயும் சொல்றாங்க. ஸோ இவரும் குளிச்சதுனால டேரக்ட்டா வந்து அந்த கோயிலுக்கு தான் போறாரு. அந்த கோயில் பூசாரி கிட்ட போய் ஒரு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. சொன்ன அந்த பூசாரி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரு தல மேல கை வச்சு ஏதோ வந்து மந்திரமோ சொல்லிட்டு இருக்காரு. இது சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, "டேய் நீ யாரையுமே வழியில வந்து ஏத்தாதடா அந்த மாரி. நீ யார ஏத்துறீங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரீகம் செய்யக்கூடிய ஆட்கள். அவங்க வந்து ஒரு ஜின்ன வந்து கண்ட்ரோல் பண்ணி அத கொண்டு போணும்னு நெனச்சிருக்காங்க. ஆனா போற வழியில வந்து வண்டியில தான் அது உடைஞ்சிருக்கு. உடைஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன செஞ்சிருக்குன்னா, அந்த 4 பேரையுமே அங்கேயே கொன்னுருக்கு. கொன்னது மட்டும் இல்லாம, அந்த பாடி எல்லாத்தையுமே இறந்து போன எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே சாப்ட்டுருக்கு. சாப்பிட்டது மட்டும் இல்லாம, அது பின்னாடியே பின்தொடர்ந்தும் வந்திருக்கு. அது வந்து ஒரு ஒரு ஜின்னிலே வந்து ஒரு பெண் வகை ஜின்னுன்றதுனால, அது வந்து உன்ன பொசஸ் பண்ணது மட்டும் இல்லாம, உன் கூட உடலுறவும் வச்சிருக்கு. இது நல்லதுக்கு இல்ல தம்பி. இப்படியே விட்டீன்னா, உன் உயிருக்கே ஆபத்தாயிரும். அது இல்லாம உங்க வீட்ல 8 மாசம் ஒரு குழந்தையும் இருக்கு. இந்த மாரிலாம் பண்ணாத. இம்மீடியட்டா நான் சொல்ற ஒரு சில சாங்கியம்லாம் பண்ணினா, இதுலருந்து நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூசாரி வந்து ஒரு சில விஷயம்லாம் சொல்றாரு. ஸோ அவர் சொன்ன மாரியே இவரு எல்லாத்தையும் பண்றாரு. அப்படி பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து இவரு என்ன செய்றாருன்னா, "தனியா தான் நீ இருக்கணும். எக்காரணத்த கொண்டும் உன் குழந்தைய உங்க அம்மா, உன் ஒய்ஃப் எல்லாம் நீ பார்க்கவே கூடாது." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கேத்த மாரி தான் இவரும் எல்லாத்தையும் பண்றாரு. இது எல்லாத்தையும் அவங்க அம்மாகிட்டயும் சொல்றாரு. இந்த மாரி பூசாரி சொல்லியிருக்காரு. அதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நடுவுல வந்து இவரு நெறைய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியில போயிட்டும் வந்திருக்காரு. இப்படி போற வழில அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரு லிஃப்ட் கேட்டாலும் லிஃப்ட் குடுக்கவே குடுக்காத. வண்டியில வந்து இந்த எலுமிச்சை பழத்தெல்லாம் வச்சுக்கோ. எப்படின்னா அடிபட்டு ஒருத்தவங்க ரோட்ல இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு போனான்னு கூட நீ கொண்டு போகாத. உன் வேலை அது. நீ எங்க போணுமோ அங்க போயிடு. அதே மாரி ரிட்டர்ன் வரும்போது எங்கேயுமே நிறுத்தாம திரும்பி வந்து எங்க வரணுமோ அங்க வந்துரு. யாரையும் வண்டியில ஏத்தாதன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஏத்த மாரி ஒரு நெறைய வாட்டி வந்து வண்டியில போகும்போது நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர்ட்ட லிஃப்ட் கேட்டுருக்காங்க. ஈவன் தோ இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிருக்கும். அந்த வண்டி கூட விட்டுருப்பாங்க. இவரு வண்டிய பார்த்து தான் லிஃப்ட்டும் கேட்டுருக்காங்க. ஆனா, அவரு யாருக்குமே வந்து லிஃப்ட் குடுக்கல. இதுல ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நைட் இவரு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க வந்து லிஃப்ட் கேட்டுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பிரெக்னன்ட் லேடி. சரி பிரெக்னன்ட் லேடி லிஃப்ட் குடுக்கலாமான்னு யோசிச்சிருக்காரு. ஆனா, பிரெக்னன்ட் லேடிக்கு இந்த டைம் இங்க என்ன வேல? வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டிய வேகமா ஓட்டியிருக்காரு. ஆனா, அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரெக்னன்ட் லேடி இவரு வண்டி என்ன வேகத்துல ஓடிருக்கோ, அந்த வேகத்துக்கு இவரு வண்டிய பின்தொடர்ந்தே வந்திருக்காங்க. இத பார்த்தோனே இவருக்கு அந்த பூசாரி சொன்னது எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து யாருக்குமே இன்ன வரைக்குமே யாருக்குமே அவர் லிஃப்ட் குடுக்குறது இல்லன்னு தான் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு சின்ன சம்பவம் மாரி தான் உங்களுக்கு தோணும். பட் இது ஒரு பெரிய இம்பாக்ட் தான். ஏன்னா, இத மாரியே வந்து இன்னொரு சம்பவம் ஒண்ணு இருக்கு. அது இன்னொரு சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா, இதோட ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாரி தொடர்ந்து ஒரு 3 சம்பவம் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா நான் யோசிச்சேன். உண்மையிலே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு கேட்டு, நான் என்ன பண்ணேன், விழுப்புரம் சைடுல இருக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசினேன். இந்த மாரிலாம் அங்க வந்து இருக்காங்களா? மாந்திரீகம் பண்றவங்க கேட்டேனே, ஆமா அந்த சைடுல நெறைய பேர் இருக்காங்கடா. இந்த மாரி வந்து செய்வன வச்சு எடுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத கொண்டு போய் கடல்ல தான் கலப்பாங்க. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, கடல் போணும்னா பாண்டிச்சேரி போணும். அப்படின்னா சென்னை மெரினா பீச் தான் வரணும். பாண்டிச்சேரி போணும்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. போலீஸ் அங்க செக்கிங்லாம் பண்ணுவாங்க. சென்னைனா பிரச்சனை கிடையாதுடா. அதனால தான் நெறைய பேர் வந்து சென்னைக்கு வராங்க அப்படின்ற மாரி அவரும் சொல்லியிருந்தாரு. பட் வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து விழுப்புரம், இந்த பாண்டிச்சேரி சைடு யாராவது இருந்தீங்கன்னா, இந்த மாரி நடக்குது அவங்க ஏரியால. இப்ப தெரியல எப்படின்றது. பட் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த மாரி எதனா நடந்துச்சு அப்படின்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, மறக்காம வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ போட்டோனயே வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ டக்குன்னு டிஸ்லைக் பட்டன் அழுத்துறீங்க. அது ஏன் அழுத்துறீங்க? உண்மையா வீடியோ பிடிக்கலையா?
பிடிக்கலன்னா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன பிடிக்கலன்றத மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்ல நான் வேணும்னே தான்டா பண்றேன்னா, அவங்கள பத்தி நான் கேள்வி கேட்கல. பிடிக்காம லைக் பண்றவங்க மட்டும், டிஸ்லைக் பண்றவங்க மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அது எதனா தப்பு இருந்தா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் என்ன சொன்னீங்க, ஆடியோ குவாலிட்டி சரியில்ல, ஆடியோ இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இருந்த அந்த மைக்கையும் மாத்திட்டு, டிஜே மைக்கு தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ புதுசா. ஸோ சேனல்ல வருமானம் வரலனா கூட பரவால்ல. ஸோ நம்ம பண்ற விஷயத்த கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ வேலைய நான் பார்த்துட்டு இருக்கேன். அது யாருக்காக? நீங்க வீடியோ பார்க்குற உங்களுக்காக தான் பண்றேன். அத புரிஞ்சுகிட்டு ஒரு சில பேர் வந்து நடந்துக்கிட்டா பரவால்ல. பட் என்ன காரணம்னே தெரியாம இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன கதைன்னு எனக்கும் புரியல. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல பார்ப்போம். ஸ்டே டியூன் பாய். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். சேனல்ல வீடியோ வராதுன்னு நெனைக்கிறேங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா வரதான் போகுது. பாய்.